Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜிங்கி பார்சல். எங்கடா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. டாமினோஸ்ல இருக்கும் டாமினோஸ் ஜிங்கி பார்சல். இந்த டாமினோஸ் ஜிங்கி பார்சல் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா மைதா, சால்ட், குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா, சுகர், கர்ட், பன்னீர், பட்டர், கார்லிக், டர்மரிக் பவுடர், கிரீன் சில்லி, கரம் மசாலா, மயனீஸ், சீஸ், சால்ட், ஆயில். மயனீஸில் வந்துட்டு நான் சில்லி பவுடரும் கார்லிக் பவுடரும் சேர்த்துருக்கேன். அந்த மைனீஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட், குக்கிங் சோடா ஒரு பிஞ்ச், சுகர் ஒரு பிஞ்ச், பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல மாவு மாதிரி பிசையணும். ஸோ நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி பாருங்க, நல்லா அமுக்கி பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1.5 to 2 hours வந்துட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கிறேன். கார்லிக் சேர்த்துக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கிரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நான் அந்த மைனேஸ் சொன்னேன்ல, அது சேர்த்துக்கிறேன். அந்த சில்லி பவுடர், கார்லிக் பவுடர் சேர்த்துட்டு அந்த மைனேஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்து நல்லா இதை சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 minutes இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். பட் ரொம்ப பெருசாக இல்லை, நார்மலாக இந்த மாதிரி க்ராஸாக வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 3 சைடும் மடிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்படி மடித்த உடனே உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதில் நடுவில் வந்துட்டு ஓரத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணி தடவிக்கோங்க. நடுவில் வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மைனஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். மேலே வந்து சீஸ் துருவி விட்டுடுறேன். இப்போ அந்த 3 சைடுமே வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. 3 சைட்லேயும் பொறுமையாக எடுத்து ஒட்டிக்கோங்க. அதுக்கு தான் நம்ம அந்த தண்ணி அப்ளை பண்ணோம். பொறுமையாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது சின்னதாக தாங்க இருக்கும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு இது. இப்போ இதில் வந்து அவுட்டரில் வந்து பட்டர் தடவிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பேனில் இதை வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுக்கிறேன்.
லெட்டு போட்டு மூடிடுறேன். ஒரு 20 மினிட்ஸ் மூடி எடுத்தால் இது ரெடி ஆகிடும். இதை ப்ரீ ஹீட்லாம் பண்ண வேண்டாம். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மேலே வந்துட்டு நீங்கள் ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸையும் நீங்கள் துருவி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜிங்கி பார்சல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.